அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? செக் பண்ணி பார்த்துலாமா? ஆனால் அது நீங்கள் உண்மையாக நடந்துக்கணும். நான் உங்கள் வீட்டு உங்களை வந்து செக் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து போய் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரி மட்டும் 5 கேள்வி கேட்பேன். 95% வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும். என்னென்னா, அந்த ஸ்டோரி நீங்கள் வந்து கேட்கும்போது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடாது. ஒரே ஒரு டைம் தான் கேட்கணும். பாஸ் பண்ணி வச்சுட்டு மனப்பாடம்லாம் பண்ணிட்டு கூடாது. ஒரு டைம் கேட்டு முடிச்சுட்டு டக்குன்னு நான் கேட்குற 5 கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகேவாங்க? ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? கண்டிஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே. ரவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டி பையன். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கு ரவியோட அம்மா வந்து கமலா வந்து பார்த்திங்கன்னா ஜோசியர் பார்க்க போயிடுறாங்க. ஏன்னா ஜோசியர் ரொம்ப நம்பிக்கை. ஜோசியர் பார்க்க நேரமே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ரவி வந்து காலையில் 6:15 எந்திரிக்கிறான். எழுந்திரிச்சுன்னு அம்மா வீட்டுலேயும் தெரிஞ்சோன்னே ஒரே சந்தோஷம். ரொம்ப நாளாக வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற மலை கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஆசை. இன்றைக்கி போயிடலாம். அம்மா தான் வீட்டில் இல்லை இருந்தால் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலைக்கடலாம் முடிச்சுட்டு ஒரு எல்லோ கலர் பேக் எடுக்கிறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் பிஸ்கட் பேக்கெட்டு, ஒரு டார்ச் லைட்டு, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்புறான். பக்கத்து வீட்டு பொண்ணு கமலா அவளையும் கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து ஒரு பஸ் பிடிக்கிறாங்க. இளையகாலுக்கு பஸ் ஏறுறாங்க. கொஞ்சம் தூரம் போய் அந்த பஸ் இறங்குது. ஒரு காட்டு வழியே போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அங்கே தான் வந்து மலை கோயில் இருக்குது. அந்த போகிற வழியில் ஒரு சின்ன கடை இருக்குது. அந்த கடையில் 4-5 பேர் டீ குடிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் ரவி போய் 4-5 வாழைப்பழம் வாங்கிட்டு வரான். ரவி 3 வாழைப்பழம் சாப்பிட்றான். கமலா 2 வாழைப்பழம் சாப்பிட்றாங்க. அப்புறம் மலைக்கு போயிட்டு கல் தடிக்கி ஒரு பெரிய கல்லுக்கு தடிக்கி கீழே விழுந்துடுறான் ரவி. காலில் லைட்டாக ரத்தம் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் சவுண்டு வருது. ரவி திடுக்குன்னு பயந்துடுறான். பயப்படாத, இந்த சவுண்டு வந்து நம்ம கோயிலேருந்து வருது, அது வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ரவிக்கு எச்சா பயம் வருது. ஏன்னா கோயில் யாருமே இல்லை. நான் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டீ கடையில் தான் இருக்கிறாங்க. மேலே யாரும் போகல, இப்படி தான் போகிறாங்க. எப்படி கோயிலேருந்து வரும், யாருமே இல்லாத கோயிலேருந்து பயப்படுறான். அப்புறம் மேலே போய் பார்க்குறாங்க, மேலே யாருமே இல்லை. ரவிக்கு ஒரே சவுண்டு எங்கேருந்து வந்திருக்கு எந்திருக்குன்னு நினச்சிட்டே இருக்கிறான். அப்புறம் சாமியில் கும்பிட்டு கீழே வர்றாங்க. கீழே வந்த உடனே கீழே மலையிலேருந்து கீழே வந்து 3:45 ஆயிடுது. ஒரு பஸ் வருது. பஸ் ஏறுறாங்க. 4 மணிக்கு வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் ஜோசியர் பார்க்க போன அவங்க அம்மாவும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க காரக்காட்டு வலசிலிருந்து. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்க. 5 கேள்வி கேட்குறேன் இந்த ஸ்டோரியிலிருந்து. எத்தனை கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும்னு பாருங்கள். கண்டிஷன் நம்பர் 1, உங்கள் கான்சன்ட்ரேஷன் நீங்களே செக் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவாங்க? அதனால் நீங்கள் வீடியோ ரிப்பீட்டாக கேட்கக்கூடாது. ஒரே ஒரு டைம் கேட்டதோட திரும்ப போய் நீங்கள் வீடியோ பார்க்கணும். இன்னொரு கண்டிஷன், யாராச்சும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க கமெண்ட் பண்ணி தயவுசெய்து அந்த கமெண்ட் போய் பார்க்காதீங்க. அந்த ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் அந்த ஆன்சர் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ 5க்கு 5 பதில் சொல்லிட்டிங்கன்னா சூப்பர். 5க்கு 4 இருந்தால் கொஞ்சம் கம்மி, 3 இருந்தால் அதை விட கொஞ்சம் கம்மி, 2 இருந்தால் ரொம்ப கம்மி, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான். நான் நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நம்ம கான்சன்ட்ரேஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ட்ரிக்கியாக கேட்குறேன். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்குமாங்க. ரவி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சான்? செகண்ட் கொஸ்டின், என்ன கலர் பேக் யூஸ் பண்ணான்? தேர்ட் கொஸ்டின், ரவியின் தோழியின் பெயர் என்ன? ஃபோர்த் கொஸ்டின், அவங்க அம்மா ஜோசியம்பாக்கு போயிட்டு எந்த ஊர்லேருந்து ரிட்டன் வந்தாங்க? ஒரு ஊர் பேர் சொல்லியிருப்பேன் ஃப்ளோவில், என்ன ஊர்? அண்ட் தென் ரவி வந்து எதை கண்டு பயந்தான்? இது 6th கொஸ்டின். 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போது, 6th எக்ஸ்ட்ரா கேட்குறேன். எத்தனை மணிக்கு அவங்க ரிட்டன் வரும்போது பஸ் ஏறினாங்க? உங்கள் கான்சன்ட்ரேஷன் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்கலாம். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 5க்கு 6 கொஸ்டின் கேட்டுக்கிறேன். 6க்கு நீங்கள் எத்தனைக்கு பதில் சொன்னீங்க, எதுக்கு பதில் சொன்னீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஹாப்பி. ஓகே, நம்ம உங்கள் ஒரு சந்தோஷம், இத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ மொபைலுக்கே அடிக்ட் ஆகிட்டோம். முன்ன மாதிரி நம்ம எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியறதில்ல. ஸோ இப்படி நம்ம கேட்கும்போது நமக்கே தெரியும் நம்ம மைண்ட் பவர் வந்து அதிகமாகும். இது ஒரு நல்ல விஷயந்தான். நல்லதை செய்கிறோம், நல்லதே நடக்கும்.